قال لا تخافا إنني معكما أسمع وأرى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா, சூரா தாஹாவில் இருக்கக்கூடிய 46வது வசனம். இந்த வசனம் ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக அல்லாஹ் இறக்கிய வசனம் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான். என்னென்னா, ஃபிரௌனுக்கு எதிராக நீங்கள் போரிடணும், ஃபிரௌனை நிகழ்ச்சி காட்டணும் மற்றும் இஸ்ரவேலர்களை நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் அவங்களுடைய பிரதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் வருது. ஏன்னா ஃபிரௌன் அப்படிங்கிறவன் ரொம்பவே கொடூரமான மன்னன், அவன் நம்மளை கொன்றுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ அவங்களுடைய பயத்தை போக்குவதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான். இதனுடைய மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, கால அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், லா தஹாஃபா, நீங்கள் ரெண்டு பேருமே பயப்படாதீர்கள், நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம். ஸோ தஹாஃபா அப்படிங்கிறது ரெண்டு பேரை சுட்டி காட்டுறதுக்கு இந்த வெர்ப் அரபிக்கில் சொல்லுவாங்க, தஹாஃபா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம். இன்னி, நிச்சயமாக நான். இன்ன அப்படின்னா நிச்சயமாக, நீ அப்படிங்கும்போது நான் சேர்த்து வரும். அப்போ நிச்சயமாக நான் குமா, உங்கள் இருவருடனும் இருக்கிறேன். அப்படின்னா உடன், குமா அப்படிங்கிறது உங்கள் இருவருடனும் நான் இருக்கிறேன். இந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கப்பட்டது அப்படிங்கிறனால இருவரை குறிக்கிறது மாதிரியே இந்த வசனம் முழுவதும் அமையும். ஸோ நீங்கள் இருவருடன் நான் இருக்கிறேன், அஸ்மாவு இன்னும் நான் கேட்கிறேன், வாரா இன்னும் நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்போல்லாம் பயமாக இருக்கோம், நமக்கு எப்போல்லாம் அச்சம் கவலையாக இருக்கிறோமோ அந்த மாதிரி சமயங்களில் கேட்கும்போது இறைவனே நேரடியாக நமக்கு ஆறுதல்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வசனத்தை அடிக்கடி கேட்டு வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.